ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து இன்றைக்கி நம்ம குரோதி வருட பலனில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் உங்கள் ராசியில் குருவுடன் சேர்ந்திருப்பதனால் குரு சந்திர யோகத்துடன் தொடங்கலாம் இந்த நாளை. இன்று நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாகவே நிறைவேறும். செவ்வாய்க்கிழமை உங்களினுடைய சத்ருக்களை எல்லாம் நீங்கள் சத்ரு பயம் இருக்கிறவங்க, இல்லை எனக்கு ஆஃபீஸில் ஏதோ மறைமுகமாக எனக்கு சத்ருக்களினுடைய பயமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, இன்றைய நாளில் அதற்கான பரிகாரங்களை செய்வது உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். ஏன்னா சந்திரனும் குருவும் சேர்ந்து உங்கள் ராசியில் இருக்குது. செவ்வாய் லாபத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி ராகு காலத்தில் துர்க்கையை பிரார்த்தனை செய்யலாம், பைரவருக்கு செய்யலாம், அதே மாதிரி சரபேஸ்வரருக்கு செய்யலாம். ஸோ மேஷராசி நேயர்களுக்கு இன்று எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. பங்கு சந்தையின் முதலீடுகளும் இன்றைய நாளில் நீங்கள் செய்ய உங்களுக்கு லாபங்கள் உண்டு. ரிஷபராசி நேயர்கள், இன்றைக்கி ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனும் குருவும் சுப விரயங்களை கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஏதாவது கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்குறதோ, இல்லை சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் கொடுக்குறதோ, இந்த மாதிரி திடீர்னு எதிர்பாராத செலவுகள் வருவதற்கு இன்றைய நாள் வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. ஸோ ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சுப விரயங்கள் காத்திருக்கிறது. மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும். இன்றைய நாளில் நம்மளுடைய பாக்யநாதன் சனி பகவான் 10ஆம் இடத்தில் செவ்வாயுடன் இருப்பது அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் பதவி உயர்வுகளோ இடமாற்றங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் ஒரு உயர்வை தரக்கூடியதாகவே இருக்கும். செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் முருகனை வணங்கலாம். மிதுன ராசி நேயர்கள், இந்த நாள் முழுவதுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். ராசிநாதன் புதன் சூரியன் ராகு சுக்கிரனுடன் சேர்ந்திருப்பதும் சந்திரன் குருவுடன் சேர்ந்து லாபத்தில் இருப்பதும் இன்று உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல தெளிவான சிந்தனை மற்றும் ஒரு வாழ்க்கையில் உங்களினுடைய பொருளாதார உயர்வுக்கு ஒரு முயற்சி வெற்றி அடையலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் குருவுடன் சேர்ந்து 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இது மறைவாக இருந்தாலும் கூட இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பெரிய பலமான நாளாகவே அமைகிறது. முக்கிய முடிவுகள் எடுப்பதும் மற்றும் இன்றைய நாளில் நீங்கள் முக்கிய நபர்களை சந்திப்பதும் நல்ல ஒரு மன அமைதியை தரும். நமக்கு ஒரு நல்ல தைரியத்தையும் நம்பிக்கையும் தரக்கூடிய நாளாக அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகளும் தீரும். நண்பர்களால் வரக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு இன்று உறவினர்களும் மற்ற நண்பர்களும் நல்ல ஒரு உதவியாக இருந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்க்கலாம். இன்று மாரியம்மன் ஆலய வழிபாடுகளும் மற்றும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையின் வழிபாடும் சிறந்தது. சிம்மராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. வியாபாரத்தில் நல்ல ஒரு புதிய மாற்றங்களும் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றியும் கிடைக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது விற்பது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று மாலை நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமாகவே அமைகிறது. செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் ராகு காலத்தில் துர்க்கையை பூஜை செய்தால் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு மற்றும் இன்றைய நாளில் மனதிற்கு நிறைவாகவே அமையும். கன்னிராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் சற்று நமக்கு ஒரு மன உளைச்சலை தரலாம். இன்று சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் ஹஸ்தம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதளவில் சின்ன ஒரு தன்னம்பிக்கை குறைவையும் தைரிய குறைவையும் கொடுக்கும். விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் சிறந்தது. இன்று 2 அந்தணர்களுக்கு உணவளித்து விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்ய கன்னிராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். இன்று நாள் முழுவதுமே சின்ன சின்ன மன பிரச்சனைகள் அல்லது மன உளைச்சல்கள் இருக்கலாம். சந்திரன் குருவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் தீர்வுகள் உங்களுக்கு எளிதாக கிடைப்பதற்கு வழி பிறக்கும்.
துலாம் ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது. காதல் வாழ்க்கையில் வெற்றிகள் உண்டு. குரு சந்திரனுடன் சேர்ந்து 7ஆம் இடத்தில் இருப்பது இன்று உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாளாகவே இருக்கும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் சற்று தூக்கமின்மையை கொடுத்தாலும் கூட இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார உயர்வை தரக்கூடியதாகவே இருக்கும். இந்த கிரக சேர்க்கைகள் 6ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர்க்க நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும். இருந்தாலும் புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களும் தீரும். இன்றைய நாளில் 6ஆம் இடத்தில் சந்திரன் குருவுடன் இருப்பது தன லாபத்தை கொடுக்கும். இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பதாகவே அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. இன்று நண்பர்களாலும் உறவினர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இன்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது. தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். சந்திரன் குரு 5ஆம் இடத்தில் இருப்பதனால் பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும். வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இன்று நல்ல முடிவை தரலாம். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் தீரும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதற்கு நாள் சிறப்பாகவே அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நற்செய்திகளும் காத்திருக்கிறது. இன்று விநாயகர் ஆலயத்தில் தேங்காய் மாலை சாற்றி விநாயகரை வணங்க இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. மகர ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். அலுவலகம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். ஒரு சிலருக்கு இந்த புதிய மாற்றங்கள் மனதிற்கு திருப்தியை தரலாம். இன்று உங்களுக்கு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளும் உண்டு. இன்று காலை வேளையில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். இன்றைய நாளில் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் சேரும். மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு சிறந்தது. கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் கும்பராசி நேயர்களுக்கு சனி செவ்வாயுடன் ராசியில் இருப்பது எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அதிகமாகலாம். இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். இன்று கும்பராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சனி மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் பெரிதளவுக்கும் மனதளவில் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். குடும்பத்திலும் மாற்றங்களை தரும். இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது. மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அலைச்சல் மிகுந்த நாளாக அமைகிறது. புதிய வீடு கட்ட தொடங்குவது மற்றும் வீட்டுக்கான அமைப்பை மாற்றுவது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அது சம்பந்தப்பட்ட நபர்களை சந்திக்க இன்று உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். ராசியில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை சற்று உடல் ஆரோக்கியத்தில் தடுமாற்றங்களை கொடுக்கலாம். இருந்த போதிலும் இன்று உங்களுக்கு நல்ல மாலை நேரத்தில் நல்ல நாளாகவும் நல்ல நேரமாகவும் அமையும். இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். மீனராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளையில் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். இன்று பழைய நண்பர்களை சந்திப்பது மனதிற்கு ஆனந்தத்தை தரும். இன்றைய நாளில் நீங்கள் விநாயகரையும் மற்றும் முருகப்பெருமானையும் வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் சரபேஸ்வரரையோ அல்லது ராகு காலத்தில் பைரவருக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இன்று குரோதி வருடத்திற்கான விருச்சிக ராசி நேயர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஆண்டாக அமைகிறது. இந்த குரோதி வருடத்தில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சோம்பேறித்தனம். மற்றவங்க எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா இவங்க தட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு அது சாப்பிட்ணுமா அப்படின்னு அதில் பிகு வேறு பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு என்னமோ சோம்பேறித்தனம் தட்டில் சாதம் போட்டு சாப்பிட்றதுக்கு. அப்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளை தேடி வரும்பொழுது நம்ம அதை பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம். ஏன்னா இப்போ நமக்கு லாபத்தில் கேத்து பகவான் இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இப்போ 7ஆம் இடத்திற்கு போக போகிறார். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த குரோதி வருடம் விருச்சிக லக்னத்தில் தான் இந்த வருடமே பிறக்குது. அண்ட் லக்னக்காரக்கன் செவ்வாய் சனியோடு சேர்ந்துருக்கிறாரு. நமக்கு நல்ல சாதகமாக இருக்கக்கூடிய இந்த குரோதி வருடம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு
பல வகையான தடங்கள்லேருந்து தடைகள்லேருந்து நமக்கு வெளிவருவதற்கு ஒரு வாய்ப்பை கிரகங்கள் அமைத்து கொடுக்குது. இந்த வாய்ப்பினை நம்ம பயன்படுத்தி கொண்டால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல மாற்றம் இந்த வருடத்தில் வரும். நமக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது மற்றும் சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா. ஸோ இது வரைக்கும் நமக்கு எப்போமாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க, இல்லை இந்த கான்டாக்ட்ஸாக நமக்கு தேவை அப்படின்னு வச்சுருப்போம். இவங்கெல்லாம் இப்போ நமக்கு யூஸ் ஆவாங்க. நம்ம போய் ஒரு ஹெல்ப் கேட்டால் செய்வாங்க. இல்லை உங்கள் கூட படித்தவங்களே இப்போ தேர்தலெல்லாம் வெற்றி பெற்று ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் கூட அவங்கெல்லாம் வரலாம். ஸோ விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு உங்கள் நண்பர்களாலோ இல்லை உங்களுடைய பழைய அக்வைண்டன்சஸ்ன்னு சொல்லுவோம், இவங்களால நமக்கு ஒரு பெரிய பலமோ இல்லை இவங்களால நமக்கு ஒரு பெரிய வேலை நடக்கிறதோ பெரிய லாபத்தை நமக்கு தரும். அதனால் விருச்சிக ராசி நண்பர்கள் இந்த குரோதி வருடத்தில் உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வருடமாக அமையக்கூடும். கல்யாணம்லாம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லவ் மேரேஜஸ் எல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் பார்க்கலாம். குரு பகவான் 7ஆம் பார்வையாக இருக்கும் பொழுது எந்தவித மற்ற கிரகங்கள் நமக்கு சரியில்லைன்னா கூட இந்த குருவின் பார்வை ஒன்றே போதுமானது. கிரகங்களினுடைய தோஷங்கள் நமக்கு நிவர்த்தியாகும். சரி, என்ன பரிகாரம் பண்ணலாம் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில் ஒரு 2 முறை நீங்கள் நவக்கிரக ஆலயங்கள் போயிட்டு வாங்க. இந்த கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு இல்லையா, இந்த ஆலயத்திற்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரலாம். அதே மாதிரி நம்மளுடைய சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் ஆலயங்கள், இப்போ நமக்கு பஞ்சவட்டி ஆஞ்சநேயர் இல்லைன்னா விஸ்வரூப ஆஞ்சநேயர் இருக்கிற இடங்கள், ஆனந்தமங்கலத்தில் இருக்கக்கூடிய தசபுஜ ஆஞ்சநேயர், இப்படி ஆஞ்சநேயர் ஆலயங்கள் போகலாம். சுசீந்திரம், நாமக்கல், இந்த மாதிரி விஸ்வரூப ஆஞ்சநேயர் ஆலயங்கள் போயிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது சனிக்கிழமையாக இருப்பது நமக்கு நல்லது. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை எல்லாம் பார்த்தோம். இந்த குரோதி வருடம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.